வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது இன்றைய சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்வோம். இன்று எமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் தம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் பல தொடர் சிந்தனை உரைகளை எமது மன்றத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது 2 தொடர் சிந்தனை உரை ஒரே நேரத்திலே இடம்பெற்று வருகின்றது. குருவின் குரல் என்று ஒரு தொடர் சிந்தனை உரை, வாழ்வியல் என்று இன்னொரு தொடர் சிந்தனை உரை. ஐயாவுக்கு எமது மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. ஐயா தன்னுடைய 35 வருட வேதாத்திரிய ஆராய்ச்சிகள், அனுபவங்கள் யாவற்றையும் இணைத்து இந்த சிந்தனை உரைகளை ஐயா வழங்கி வருவது நாம் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். இன்று இந்த வாழ்வியல் தொடர் சிந்தனை உரையின் பாகம் 72 வாழ்த்தும் பலனும் என்ற தலைப்பிலே ஐயா கடந்த வகுப்பிலே ஆரம்பித்தார். கடந்த 2 வகுப்பிலே ஆரம்பித்தவர். அந்த தொடர் சிந்தனை உரையின் 72வது பாகத்தை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொண்டு கொண்டோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து வைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 22ஆம் பாகத்தில் வாழ்த்தும் பயனும் பற்றிய 3வது அமர்விலே குடும்ப வாழ்த்தை பற்றி சிந்தித்து தொடர்ந்து அடுத்த வாழ்த்துக்களையும் பார்க்க இருக்கின்றோம். தனி ஒருவன் நிறைவாக வாழ்வதற்கு தன் வாழ்த்து போதும் என்றாலும் தனிமை உலக நீதி அல்ல. உயிர் இனம் என்றுதானே சொல்கிறோம். அது அதன் இனத்தோடு சேர்ந்து வாழ்வதே உலக நியதி. அதுதான் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் சந்ததி விருத்திக்கும் துணையாவது. இந்த உலக அமைப்பிலே, சமுதாய அமைப்பிலே ஒரு மனிதருக்கு துணையாக வாழ்நாள் முழுவதும் அமைவதுதான் வாழ்க்கை துணை. ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஆண் என்று அமைந்த வாழ்க்கை துணை. அறம், தனி மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதை பிரம்மச்சரியம் சொல்வார்கள். அறம் கற்ற பிறகு அதை வாழ்ந்து பார்க்கின்ற இடமே குடும்பம். அறம், இல்லறம் என்று சொல்வார்கள். இந்த இல்லறத்திற்கு அடித்தளம் புனிதமான தெய்வீகமான கணவன் மனைவி உறவு. கவிஞர் கண்ணதாசன் அற்புதமாக கவியில சொன்னார், ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்றார்.
எத்தனையோ உறவுகள். ஆனாலும் நெருங்கிய பந்தம் என்று எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை துணை. மரத்திற்கு ஆணிவேர் போல, இல்லத்துக்கு இல்லறத்திற்கு தம்பதி பந்தம் ஆணிவேர் போல் உறுதியாக நிற்க வேண்டும். நாம் புண்ணியவான் என்பதை உறுதிப்படுத்துவது பண்புள்ள வாழ்க்கை துணைதான். சாக்ரட்டிஸ் தத்துவஞானி, அவரிடத்து ஒரு அன்பர் கேட்டார், ஐயா, வீட்டிலே திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்துகிறார்கள், என்ன செய்வது என்று கேட்டார். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னார், இதில் என்ன தயக்கம், திருமணம் செய்து கொள். என்ன, நல்ல மனைவி வாய்த்தால் ஆனந்தமாக வாழ்வாய், இல்லை என்றால் என்னை போல் உலகத்திற்கு ஒரு தத்துவ ஞானி கிடைப்பார். 2 வகை நல்லதுதானே என்றார் சாக்ரட்டிஸ். ஒரு வேடிக்கை கருத்தை தவிர ராமகிருஷ்ண பரமஹம்சர், வேதாத்திரி மகர்ஷி போர்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. இவர்கள் இல்லறத்திலேயும் மகிழ்வாக வாழ்ந்தவர்கள், ஆன்மீகத்திலேயும் முழுமை பெற்றவர்கள். சரி, நல்ல ஒரு வாழ்க்கை துணையைத்தான் எல்லோரும் தேடுகிறோம். திருமணத்திற்கு என்று பெண் பார்க்கின்ற போது தாய் தந்தையர் நல்ல ஒரு வாழ்க்கை துணையைத்தான் தேடுறாங்க. யாரும் என் மகளுக்கு வரன் பார்க்கிறேன், நல்ல ஒரு சனினா இருந்தா சொல்லுங்க என்று கேட்கறது இல்லை. இல்லை, என் மகனுக்கு ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நல்ல மூதேவியா இருந்தா பார்த்து சொல்லுங்க என்று யாரும் கேட்கறது இல்லை. எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி தெய்வ பிறவியாகத்தான் மணமகன் மணமகளை தேடுகிறார்கள். ஆனா எல்லோருக்கும் அப்படி வாய்ப்பது இல்லையே. இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலோருக்கு அப்படி வாய்ப்பது இல்லையே. காரணம் என்ன என்றால் அவரவர் கர்ம வினை பதிவுகள். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. வினை பதிவு தூய்மையானது என்றால் வாழ்க்கை துணையும் சிறந்ததாக அமையும். தீவினை பதிவுகள் அதிகம் என்றால் தூய்மைப்படுத்தணும் இல்லையா? அப்ப அடிச்சு துவைக்க தகுந்த துணை அமையும். ஔவையார் சொன்னார், பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை என்றால் என்னாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாளே ஆமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள். இதற்கு ஒரு நல்ல விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. மனைவி எல் என்றால் எண்ணியா நிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அடிமை போல் இருந்தால் குடும்பத்தை நடத்தி விடலாம். சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாளே ஆமாயின், ஏன், எதுக்கு, இப்ப என்ன என்றெல்லாம் சில கேள்வி எழுப்பினாலே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியே போய்விடு, கூறாமல் சந்நியாசம் கொள். இப்படித்தான் இன்றைக்கும் நிறைய காவிகளை நாம் பார்க்கிறோம். இவர்களை பற்றி மகரிஷி ஒரு கவியில சொன்னார், பெண்டு பிள்ளை இல்லாதோன், பிழைக்க வழி தெரியாதோன், சண்டையினால் வீட்டை விட்டோன், தங்கமே சன்னியாசியானாரடி என்று மகரிஷி ஒரு கவியில சொன்னார். சரி, ஔவையார் சொன்ன கவிக்கு இதுதான் பொருளா? ஒரு பெண் தத்துவஞானி இப்படி ஒரு கருத்தை சொல்லுவாரா என்று சிந்திக்கின்ற போது மகரிஷி நமக்கு விளக்கம் சொல்கிறார். சந்நியாசம் என்றால் ஓடி போவது அல்ல, குடும்பத்தை விட்டு ஓடி போவது அல்ல சந்நியாசம். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே சந்நியாசம், துறவு என்றார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு.
என்ன தெளிவு? ஒரு வீட்டிலே பிறந்த ஆண் பிள்ளை அதே கிராமத்திலேயோ இன்னொரு வீட்டிலேயோ இன்னொரு நாட்டிலேயோ பிறந்த இன்னொரு தம்பதிக்கு பிறந்த பெண் பிள்ளை இருவரையும் மேட்ரிமோனியில் இணைத்து வைக்கிறது. எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இதோ நம்முடைய அறிவுக்கு எட்டியபடி நல்லதாக பார்த்து சேர்க்கிறோம். ஏந்த பிறகுதான் தெரியும் எல்லாமே. இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்றால் சாத்தியமா? காலம் முழுவதும் சாத்தியமா? திருமணம் ஆன புதிதில் ஒருவர் இருக்கலாம். திருமணம் ஆன புதிதில ஒருவேளை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அடடா, நீ கத்திரிக்காய் குழம்பு வைப்ப நினைச்சே அதே மாதிரி வச்சுட்டியே அப்படின்னு இவர் பேசலாம். நீங்க இன்னைக்கு இந்த பேண்ட் ஷர்ட் தான் போடுவீங்கன்னு நினைச்சேன், அதே கலர்ல போட்டீங்க அந்த மாதிரி சொல்லலாம். இது துவக்கத்தில் சாத்தியமே தவிர வாழ்நாள் முழுவதும் சாத்தியமா? எப்படி இருந்தா சாத்தியம்? வல்லூர் வாசுகி மாதிரி இருந்தா சாத்தியம். இருவரும் ஞானிகளாக இருந்து விட்டால் சாத்தியம். இல்லை என்றால் சாத்தியம் இல்லை. 2 பேர் சிந்தித்தால் 2 கருத்துக்கள் தான் வரும். இதுதான் உலக நியதி. இயற்கை அமைப்பே அப்படித்தான். 2 பேர் சிந்தித்தால் 2 கருத்துக்கள் வரும். இதில் என் கருத்தை எப்போதும் சரி என்றால் எப்படி சாத்தியமாகும்? அப்ப என்ன செய்வது என்றால் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இல்லறத்திற்கு அடிப்படை பண்புகள் இந்த 3 தான். கணவன் மனைவி இருவருக்கும் இது தேவை. டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். விட்டு கொடுப்பதற்கும் சகிப்புத்தன்மைக்கும் என்ன வித்தியாசம்? விட்டு கொடுத்தல் என்றால் நான் விட்டு கொடுத்துட்டேன் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. சகித்தல் என்றால் தாக்கம் இருக்கும், ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கிறது. அது சகிப்புத்தன்மை. இப்ப குடும்பத்திலே விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும். சமுதாயத்திற்கு சகிப்புத்தன்மை வேண்டும். குடும்பத்திலே சகிச்சுட்டு போறேன்றது இருக்கக்கூடாது. ஏன்னா மாற்ற முடியாது, இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதான் சகிப்புத்தன்மை. இப்போ அரசாங்கம் நடக்குது, அறிவு கட்டவன் அரசியல்ல நிக்கிறான். நம்மை போன்ற சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் அறிவற்ற சமுதாயமும் அப்படிப்பட்ட தலைவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறது. நம்ம என்ன செய்ய முடியும்? சுட்டி காட்ட முடியாது, எதிர்க்கு நிற்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இப்ப சமுதாயத்தோடு நாம் ஒத்து போகிறோம், சகித்து கொண்டு போகிறோம். சகிப்புத்தன்மை அங்க. வீட்டுக்குள் சகிப்புத்தன்மை இல்ல, விட்டு கொடுத்தல். நல்லதோ கெட்டதோ 2யும் ஏற்றுக்கொள்வது, அக்செப்டிங் as it is. அதான் இல்லறம். எனவே கணவன் மனைவி இருவருக்கும் இந்த பண்புகள் வேண்டும் என்பதைத்தான் கூறாமல் சந்நியாசம் கொள், குத்தி காட்டி தீட்டி தீர்த்து அடிதடி என்று வாழ்க்கை சிதைத்து கொள்ளாதே. பிடித்ததோ பிடிக்கலையோ அப்படியே ஏற்றுக்கொள், பேதம் பார்க்காமல் அப்படியே ஏற்றுக்கொள். அதுதான் வாழ்க்கை. எனவே 2 வகையிலேயும் மனம் ஒத்துவிட்டால் சிறந்த வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கை. இல்லை என்றாலும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எனவே உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. சரி, கணவன் மனைவியின்
பதிவுகளுக்கு தகுந்தபடி குழந்தைகள் உருவாகும். இப்போ ஒரு நாய்க்குட்டி வாங்குகிற போது அதோடைய தாய் அதோடைய கேரக்டர் என்னன்னு பார்ப்போம், டேலண்ட் என்னன்னு பார்ப்போம். இல்லை ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம், நாய்க்குட்டி சிறப்பா இருக்குது சொன்னா, இந்த நாய்க்குட்டி போட்ட எனக்கு ஒரு குட்டி கொடுங்களேன்னு கேட்போம். என்ன அர்த்தம்? தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று எதிர்பார்க்கிறோம். இப்படி இவற்றை ஏற்கின்ற நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற போது போயும் போய் எனக்கு பிறந்தைய சனியனேன்றோம் இல்லையா? போயும் எனக்கு பிறந்தைய சனியனேன்றோம். என்றைக்காவது தண்டிக்கரை விதையில இருந்து அகத்திக்கரை வந்ததாக சரித்திரம் உண்டா? விதை தண்டிக்கரை, அதுல இருந்து அகத்திக்கரை வந்ததாக சரித்திரம் உண்டா? இல்லையே. தண்டுக்கரை வருது, அகத்திக்கரை வருது. அப்படி என்றால் பிறந்தது சனியன் என்கின்ற போது பெற்றது யார்? அது பெரிய சனி, அது குட்டி சனிய. சனிக்கு சனி பிறக்கும், குருவுக்கு குரு பிறக்கும். அப்போ விதை ஒன்று இருக்க செடி ஒன்று எதிர்பார்த்தால் எப்படி? அதனால் பெற்ற பிள்ளைகளை, குழந்தைகளை வாழ்த்தி வாழ்வது. அதாவது தத்தெடுத்தா கூட சாய்ஸ் இருக்கும், நான் பிடிச்ச குழந்தைய எடுத்துக்கலாம். பெற்ற குழந்தை நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? இதை கொடுத்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய எடுத்துக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? இல்ல. அப்போ நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கோ இல்லையோ, நாம் தான் தாய் தந்தை. அறிவு சார்ந்த தம்பதிக்கு அறிவுள்ள குழந்தை பிறப்பது நியதி. அதாவது பைபிள்ல அறிவு கனி புசித்த பிறகுதான் அவங்களுக்கு உணர்வு வருகிறது. உடனே என்ன வசனம் வருது? அன்று ஆதாம் முதன் முறையாக ஏவாளை அறிந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த வசனம் அதுக்கு ப்ரூஃப் காட்டுது. என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்படி என்றால் அன்று ஆதாம் முதன் முறையாக ஏவாளை அறிந்தான் என்பது தாம்பத்தியத்தை குறிக்கிறது. சரி, உடனே குழந்தை பிறந்துருமா? இல்ல. பிறந்த குழந்தை எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஏன் பெண் குழந்தை பிறக்கல? அப்பவே பெண் குழந்தைன்னா வேண்டாம்னு ஏதாவது இருந்ததா என்ன? இன்றைக்கு தான் பெண் குழந்தை கருவானாலே அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போ உலகம் தோன்றிய போதே அப்படித்தானா? அதல்ல. தூய்மையான கணவன் மனைவி அப்பதான் முதன் முறையாக உணர்வை பெறுகிறார்கள். எந்த களங்கமோ பாவமோ இன்னும் பிறக்காத நிலை, இறைவன் தந்த புண்ணியம் மட்டுமே நிறைந்த நிலை. அதனால் அறிவு சார்ந்த ஆதாமும் அறிவு சார்ந்த ஏவாளும் இணைந்தார்கள். அறிவு சார்ந்த குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ஆண்மை என்றால் அறிவுன்னு அர்த்தம், ஆண் குழந்தைன்னு அர்த்தம் இல்லை. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள். ஆண்மை என்பது அறிவை குறிக்கும். பெண்மை பெட்டு என்பது இயக்கத்தை குறிக்கும், சக்தியை குறிக்கும். புருஷ என்றால் அறிவு என்ற அர்த்தம், பிரகிருதி என்றால் சக்தி, உலகம் என்ற அர்த்தம். எனவே புருஷ என்றால் ஆண்மகன் அர்த்தம் இல்லை, அறிவு என்று அர்த்தம். எனவே அறிவுபூர்வமாக வாழ்பவர்களுக்கு, பக்குவம் அடைந்தவர்களுக்கு
அறிவுபூர்வமான சந்ததி பிறக்கும். கலங்கப்பட்டால் கலந்ததுதான் இருக்கும். எனவே இன்றைக்கு எத்தனையோ காலம் கடந்து விட்டது. 20 லட்சம் தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவியல் ஒரு கணக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட இல்லறத்திலே நாம் எதிர்பார்க்கின்ற மனைவிதான், கணவன் தான், குழந்தைதான் என்றால் சாத்தியமில்லை. இவை தவிர்த்த வாழ்க்கை எல்லோருக்கும் சாத்தியமா? எங்கோ ஒருத்தர் பிரம்மச்சாரி இருப்பாங்க, எங்கோ ஒருத்தர் வெஜ்ஜினா இருப்பாங்க. எல்லோருக்கும் அது பொதுவான வாழ்க்கை என்றால் இல்லை. அப்ப ஒரே தீர்வு விட்டு கொடுத்தல், தியாகம். எனவே பிறந்த குழந்தை மீது குற்றம் காண்பது அறிவீனம். தக்கார் தகவிலர் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவர் தம் எச்சத்தால் காணப்படும். நாம் நல்லவர்களா இல்லையா என்பதை நம்முடைய குழந்தைகள் காட்டும் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. அப்ப குழந்தையை பார்த்தா அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. தாயை போல பிள்ளை. பிள்ளை சரியில்லைன்னா தாய் தந்தை சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளை அருமையா இருக்குன்னா தாய் தந்தை அருமையா இருக்கான்னு அர்த்தம். உடனே நமக்கு அடுத்த கேள்வி வரும், அது எப்படி சொல்ல முடியும்? நல்ல தாய் தந்தைக்கு கெட்ட குழந்தைக்கு பிறக்கிறாங்க, புறம்போக்கு தாய் தந்தைக்கு நல்ல குழந்தைக்கு பிறக்கிறாங்க. இதுவும் பார்க்கத்தான் செய்யறோம். சோ இந்த சந்ததி என்பது நம் வயிற்றில் பிறந்ததை சந்ததி எடுத்துக்கிறோம். அது உடல் ரீதியான சந்ததி. ஆனா பதிவுகள், வினைகள், கர்ம பலன் என்று வருகின்ற போது அந்த சந்ததிக்கு நாம் மட்டுமே தாய் தந்தை கிடையாதுங்க. நமக்கு முன்னால் 7 தலைமுறை சொல்றோம் கணக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சந்ததிக்கு ஓப்பனிங் பேலன்ஸா வரும். அப்ப நாம் இந்த தலைமுறை, இந்த உடல் நல்லவர்கள் என்றாலும் இதற்கு முன்பு எனக்கு என்னுடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, இப்படி தலைமுறை இருக்க அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியாது. தாய் தந்தை தெரியும், தாத்தா பாட்டி ஓரளவுக்கு தெரியும், கொள்ளு தாத்தா எழு தாத்தா பத்தி எனக்கு தெரியும். அந்த வினைப்பதிவு என் மூலமாக சந்ததிக்கு போயிருக்கிறது. எனவே தாய் தந்தை நல்லவர் என்றால் குழந்தை நல்லது என்பதை நாம் புரிந்து கொண்டது சரியான புரிதல் அல்ல. ஓரளவுக்கு சரி, ஆனா சரியான புரிதல் அல்ல. 100க்கு 100 சரியான புரிதல் அல்ல. அப்ப நான் என்பது எனக்கு முன் 6 தலைமுறை, என்னோடு சேர்த்து 7 தலைமுறை. இந்த 7 தலைமுறைகளின் பாவ புண்ணியத்துக்கு தகுந்த சந்ததி தான் என்னுடைய குழந்தைகள். எனவே இப்படி புரிந்து கொண்டோம் என்றால் இதுதான் இயற்கை நீதிப்படி, தெய்வ நீதிப்படி சரியான புரிதல். இப்ப நிறைய பேரு குழந்தைகளை வளர்ப்பதாக நினைக்கிறாங்க. அதுதான் சிக்கலே. குழந்தை நல்லபடி வளர்க்கணும், நல்லபடி வளர்க்கணும். நீ ஒழுங்கா இருந்தா தான் குழந்தை ஒழுங்கா இருக்கும், இல்லையா? அப்போ பல தாத்தா பாட்டிகளுக்கு இது தெரியாது, பல தாய் தந்தைகளுக்கு தெரியாது. இவங்க எப்படியும் வாழ்ந்துருவாங்க. ஆனா குழந்தைக்கு மட்டும் பர்ஃபெக்டா நேரத்தை எந்திரிக்கணும், எல்லாம் அதே பண்ணிக்கணும், எல்லாம் அதே படிக்கணும், எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். இவங்க எவ்வளவு திணிச்சாலும் அது கரெக்டா செய்யணும். என்ன ஒரு முட்டாள்தனம் இது! நான் தான் சொல்றேன், நீங்க வாழ்ந்த காலத்துல ஸ்கூலுக்கு போறதே அதிகம். அவ்வளவு ஏன் நான் படித்த காலத்துல 6ஆம் கிளாஸ்ல வந்து ஏபிசிடியே படிச்சேன். அந்த 26 எழுத்துக்கள்
பிக் லான்னு கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, கண்டினியூஸ் லெட்டர்ஸ் ஒரு 4 வெரைட்டி இருக்குமே. இது எழுத தெரிஞ்சோடனே நீ 7ஆம் கிளாஸ் போடான்ட்டாங்க. இப்படி படிச்சேன் நானு. இன்றைக்கு பேர குழந்தைகள் ரோபோட்டிக் என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னன்னு எல்லாம் 4ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. இப்ப யார் அறிவாளி? வெறும் ஏபிசிடி படிச்ச நான் அறிவாளியா? இல்ல ரோபோட்டிக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிற என் பேர குழந்தைகள் அறிவாளிகளா? இப்ப அவங்க நான் சொல்றதை கேட்கணும்னு நினைச்சா முட்டாள்தனம் இல்லையா? இதுதான் சரியான புரிதல். எனவே குழந்தைகளை வளர்க்க முடியாது, அது தானா வளரும். அதுக்கான பாதுகாப்பு, பராமரிப்பு, வசதிகள் இதை மட்டும் கவனிப்பதுதான் நம் வேலையை தவிர அவர்கள் நம்மை கேட்டு வளர்வதில்லை. அவருடைய கர்மா என்ன கொண்டு வந்திருக்கிறாங்களோ அதன்படி வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள். இதுதான் உலகத்துடைய நியதியை சிந்தித்து பார்த்தால் புரியும். அதான் சாமி சொல்லுவாங்க, யாரையும் திருத்தற்கு நாம் பிறக்கல, நம்மை திருத்திக்கத்தான் நாம் பிறக்கிறோம். நம்மை திருத்திக் கொள்வதிலேயே வெற்றி பெற்று விட்டோமா? யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு முறை கோவையில ஒரு டயபெட்டிக் டாக்டர் அதை பற்றி ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். சைக்கிள்ஸ் டாக்டர், டயபெட்டிக் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க. அதுல ஒரு டயட்டிஷியன் பேசுறார். உணவு எப்படி இருக்கணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணுன்றெல்லாம் பேசுறார். அந்த கூட்டத்தில் இருந்தவங்க யாருமே குழந்தைகளோ இளம் வயதுவர்களோ கிடையாது. எல்லாம் 50, 60, 70, 80, 90. நான் என் மனைவிட்ட சொன்னேன், இத்தனை பேர் திங்க தெரியாத உட்காந்துருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு என்ன சாப்பிடணும்னு. கேட்கறவங்க யாரு? 50 வயசு, 60 வயசு. அப்ப திங்க தெரியாமலேயே 50 வயசு வாழ்ந்துருக்கிறான். இவன் சொல்ற என் பேரை இப்படி இருக்கணும், என் பேத்தி இப்படி இருக்கணும்னு. என்ன ஒரு வேடிக்கை பாருங்க. இப்படித்தான் சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உண்ட மார்பினை காட்டுதலான்னாரு கண்ணதாசன். ஸோ நம்ம கிட்ட இவ்வளவு ஓட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகள் வந்து 100க்கு 100 பர்ஃபெக்டா இருக்குன்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? அடுத்தது உடன் பிறந்தவர்கள். சக உதரம். உதரம் என்றால் கருப்பை, உதிரம் என்றால் ரத்தம். அப்ப ஒரே ரத்தத்தில் ஒரே கருப்பையில் பிறந்தவர்கள் உடன் பிறப்பு. இதுல வேடிக்கை பாருங்க, வளர்கின்ற காலத்தில், பிறந்த வீட்டிலே வளர்கின்ற காலத்தில் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி என்ன உறவு, என்ன ஒரு பாச பிணைப்பு, எப்படி இருக்கிறோம். ஆனா திருமணமாகி அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை அமைகின்ற போது, அவர்களுக்கு என்று வசதிகள் வாய்க்கின்ற போது கூட பிறந்தவங்களே பொறாமப்படுவாங்க. கொஞ்சம் வசதி தெரிஞ்சா நிறைய எதிர்பார்ப்பாங்க. கொடுக்கிற வரைக்கும் ஆஹா என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சி. ஆனா ஒரு நாளைக்கு இல்லை என்று சொல்லிவிட்டால் நாசா போன வச்சுக்கிட்டே இல்லைன்றான்பா. ஏன் இந்த பிரிவினை? ஏன் இந்த பிரச்சனைகள்? வளர்ந்த காலத்துல எப்படி இருந்தோம்? ஏன் கடைசி வரைக்கும் அது தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை? சரி, எல்லாரும் சொல்லுவாங்க கூட பிறந்த கொடுத்து உதவணும், நீ இல்லைன்னு யார் செய்வா? கொடுக்கலாம் தான். அதாவது ராமாயணம் அதுல வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பி 2 பேருக்கும்
அவருக்கு இடத்துல இவருக்கு கூடாது, இவருக்கு இடத்துல அவன் இருக்க மாட்டான். நாட்டை விட்டு துரத்திட்டான், அதனால திரும்ப நாட்டை பெற்று தருவது என்று சுக்கிரனோட உடன்படிக்கை. கொள்றான். உயிர் போவதற்கு முன்பு வாலி யார் இந்த அம்பை எய்தது? ராமலக்கோர் போய் முன்னாடி நின்னாங்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு என்ன கொள்வதற்கு அம்பு எய்தாய்? அப்போ ராமன் சொல்றான், உன்னால் ஆதரிப்பதற்கு உரிய தம்பியை நீ பகைமை கொண்டு துரத்து விட்டாய். வார்த்தை கவனிங்க, உன்னால் ஆதரிப்பதற்கு உரிய உன் தம்பி. சரி, இதே விதிப்படித்தான் இலக்குவனால் மானபங்கப்படுத்தப்பட்ட சூர்பனகையை அவருடைய அவமானத்தை துடைப்பதற்கு ராவணன் சீதையை சிறையெடுத்தான். கணக்கு சரியா? யார் ஒத்துக்குவாங்க? அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றால், ஆதரிப்பதற்கு உரிய தம்பி அப்படின்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கும், ஆதரிப்பதற்கு தகுதி இல்லாத ஒன்றுன்னு இருக்கும் இல்லையா? ஆதரிப்பது உரிய தம்பின்னா அப்ப தகுதி இல்லாத தம்பின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ இது வாலி சுக்கிரீவனை ஆதரித்திருக்க வேண்டும். ஏன்னா சுக்கிரீவன் நல்லவன், இவனும் நல்லவன். ஆனால் சூர்பனகை அப்படி அல்ல, ராவணன் அப்படி அல்ல. விபீஷணன் ராவனை காட்டி கொடுத்தான் இல்லையா? அவனை கொல்வதற்கு விபீஷணன் தான் சூட்சுமத்தை சொல்லி கொடுத்தான். அப்ப என்ன தீர்வு? கண்ணன் சொல்வார், கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, கரைக்கு அவனும் வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன். இதாவது பரவாயில்ல, ஒருத்தன் பொழைச்சிட்டான், ஒருத்தன் செத்து போயிட்டான். ஆனா எடை தெரியாம உதவி செய்ய போனான். அவன் 150 கிலோ, இவன் 40 கிலோ. தூக்க முடியுமா அவனை? சரி நண்பனாச்சேன்னு சொல்லி கை கொடுக்க போனான், இவனும் உள்ள வந்துட்டான். இப்ப அவனும் கரையறல, இவனும் கரையறல, 2 பேர் செத்து போயிட்டாங்க. இதுபோல் உடன்பிறப்புகளை ஆதரிக்கின்ற போது கை கொடுத்த கரைக்கு வருவதாக இருந்தால் உதவி செய்யணும். நம்ம இழுத்து கீழே போட்டுருவான்னு சொன்னா வெட்டி விட்டுறணும். எனவே இது எப்படி கையாள்வது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தாங்க வாழ்க்கையை நம்ம சுகமாக நிறைவாக வாழ முடியும். சரி, அப்ப என்ன செய்வது? கூட பிறந்து தொலைச்சிட்டானே, வாழ்த்து, இறைவா இந்த ஜென்மத்துக்கு என்னால கொடுத்து கைத்தட்ட முடியாது, நீ பார்த்து அவனுக்கு என்ன வேணும் செய் என்று வாழ்த்துவதில் என்ன நட்டம்? எனவே இது உடன் பிறந்தவர்களுக்கு வாழ்த்து. இறை நீதிப்படி என்ன அமையணுமோ அது அமையட்டும், என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். அளவுக்கு அதிகமாக என்னை பாதிக்காத அளவிலே தான் உதவி செய்ய முடியுமே தவிர. மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு, ஐவகை கடமைகள் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இவற்றை ஆற்றுகின்ற போது ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார் என்பார். நீ உடன்பிறப்பை காப்பாத்துறேன்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் தன் குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவு செய்யாம, குழந்தைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாம, நல்ல தொழில் அமைத்து தருவதற்கு முடியாம, தன் குடும்பத்தில் சிக்கல் உருவாக்கி கொண்டவங்க எத்தனை பேருங்க? ஒன்றினால் ஒன்றை கெடாமல் பார்.
எனவே கொடுத்தால் பயன்படுத்திக் கொள்ளும் பக்குவம் இருந்தால் தந்து உதவலாம், இல்லை என்றால் வள்ளுவரே சொல்றாருங்க, உறவு உடன்பிறப்பெல்லாம் வருகின்ற போது நம்மை பாதிக்கும் என்றால் என்ன விலை தந்தாவது அதை விட்டுடு என்றார் வள்ளுவ பிறந்தகை. அவருக்கு மேல நீதி யாரும் சொல்லிட முடியாது. கூட பிறந்தனா இருந்தானே, நண்பனா இருந்தாலும் என்ன, எப்போ நம்மை வைத்து லாபம் பார்க்கணுன்றே எதிர்பார்த்தால் ஒன்றை இழந்தாவது அந்த உறவை துண்டித்து விடு, இல்லை என்றால் இந்த நட்டத்தை விட பெரும் பங்கு நட்டத்தை நீ சந்திக்க நேரும். இன்றைக்கு கொடுக்குற நட்டம் நினைக்கிறோம், இதை விட பல மடங்கு நட்டப்பட வேண்டியிருக்கும். எனவே உதவி செய்ய வேண்டாம் என்று பொருள் அல்ல, பாத்திரம் அடைந்து பிச்சையிடு. எப்படி அது ஒரு நாள் கெட்டுதான் போகும். வாங்கிட்டு இருக்கிற உறவு என்றைக்கு ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொல்ற போது கெட்டுத்தான் போகும். அது இன்றைக்கே கெட்டு போவதனால் நட்டம் இல்ல, லாபம்தான். சரி, அடுத்ததாக சுற்றம் நட்பு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அருமையான ஒரு பழமொழி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. கணவன் மனைவி, குழந்தைகள், அண்ணன் தம்பி, தாய் தந்தை, சம்பந்தி, பேரம் பேத்தி, சமுதாயம், எல்லா இடத்திலும் குறை இல்லாத மனிதன் இல்லை. பிறக்கின்ற போது குறையோட தான் பிறந்திருக்கிறோம். என்ன குறை? அறிவு குறை. பிறக்கும்போது ஞானியாவா பிறந்தோம்? விதை போட்டா செடி முளைக்கும் தெரிஞ்சா பிறந்தோம்? எல்லாம் கற்றுக்கொண்டவைதான். அனுபவ கல்வியால், பள்ளிக்கூட படிப்பால் கற்றுக்கொண்டவைதான். பிறக்கும் போது எல்லாம் குறையறிவாத்தான் பிறக்கிறோம், மயக்கத்தில் தான் பிறக்கிறோம். எனவே குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குடும்பங்களில் குழப்பங்கள் வருவதற்கும் சிக்கல்கள் வருவதற்கும் காரணம் நான் நினைப்பது போலவே எல்லோரும் இருக்க வேண்டும். இதுதான் சிக்கல். ஒன்று போல் இருக்காது என்பதுதான் இயற்கை விதி. அதாவது ஓசோ சொல்வார், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ் என்பார். ஒரு மரத்துல 1,00,000 இலைகள் இருந்தாலும் ஒன்று போல் இன்னொரு இலை இருக்காதுங்க. அமைப்பிலே, நிறத்திலே, ரசாயன தன்மையிலே ஒன்று போல் மற்றது இருக்காது. கணேசன் அழகா சொல்வார், தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. அங்க முடிஞ்சு போனா முடிஞ்சதுதான், மறுபடியும் அது ரிப்பீட் ஆகாது. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. அதுவாக இருக்கும். வேதங்கள் இயற்கை விதி. எனவே நம்மிடத்தில் குற்றமும் குறையும் இருப்பது போல் மற்ற இடத்திலும் இருக்கும். அதை மட்டுமே பார்த்தால், எனவே குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். எவ்வளவு நெருங்கிய சொந்த பந்தம் என்றாலும் அந்த டிஸ்டன்ஸ் சரியா இருக்கணும். நெருப்பில் குளிர் காய்வது போல, ரொம்ப நெருங்கினா சுட்டுடும், ரொம்ப விலகினா குளிர் போகாது. எனவே சுற்றம் நட்பு பற்றி வள்ளுவ பெருந்தகை நட்பை பற்றி மட்டுமே 50 குறட்பாக்கள், 5 அதிகாரம் தந்திருக்கிறார். அறிவு சார்ந்த நண்பர் மற்றும் சான்றோர் நட்பை கைவிடுவது 10 மடங்கு பகை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம் என்பார். யாரிடம் குறை இல்லை, யாரிடம் தவறு இல்லை, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்பார் கண்ணதாசன். ஒரு முறைதான் வாழப்போறோம், மீண்டும் இதே உடம்பு பிறக்குமா?
செத்து போன யாரும் எந்திரிக்கிறது கிடையாது. இதை புரிந்து கொண்டு அறம் சார்ந்த வாழ்க்கையில் பார்வையாளனாக இந்த வாழ்க்கையை ஒரு பார்வையாளனாக வாழணும். நம்ம நல்லா செஞ்சிட்டோம், திருப்பி நமக்கு நல்லா செய்ய எதிர்பார்க்கவும் கூடாது. கெட்ட செய்துட்டாங்க, வாழ்க்கைக்கு முழுவதுக்கும் அவங்க நமக்கு விரோதிகள் என்றும் பகைமை பாராட்டக்கூடாது. நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட புரியும் என்பாரு கண்ணதாசன். அது மாதிரி ஒரு நாள் ஒரு கோணத்தில் பகையாக தெரிவது, மறுநாள் மறு கோணத்தில் கோயில் கட்டி கும்பிடணும்னு தோணும் இல்லையா? சரி, அடுத்ததாக தொழில் துறையிலே அன்றாட கடமைகளிலே நம்மோடு தொடர்புடையவர்களை வாழ்த்துகின்றோம். தொழில் துறையில் தன் கடமையை செய்து ஒவ்வொருவரும் சமுதாயத்தை சார்ந்தே வாழ்கிறோம். சமுதாயத்தில் உள்ள நல்லது கெட்டது தாக்கத்தை கொடுப்பதாலும், சமுதாயத்தை விட்டு விலகி ஓட முடியாததனாலும் சகித்துக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும். மற்றவர்களால் துன்பம் வராதிருக்க வாழ்த்து ஒன்று பாதுகாப்பு அரண். அதாவது தொழில் செய்கின்ற இடத்துல, வியாபாரம் நடத்துகின்ற இடத்துல, வேலைக்கு போகின்ற இடத்துல தினசரி சக மக்களோடு, சக ஊழியர்களோடு, அவங்களோட தான் அதிக நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். இப்போ வேலைக்கு போகிற மக்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். காலையில் 9-10 மணிக்கு ஆபீஸுக்கு போறோம், மாலை 5-6 மணி வரைக்கும் வேலை பார்க்கிறோம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவர்களோட நாம் கூட சேர்ந்து வேலை பார்க்கிறோம். இப்ப அந்த இடத்துல பகல் பொழுது முழுவதும் நாம் கழிக்கின்ற ஒரு இடத்துல நம்மோடு சகமாக இருக்கின்ற மனிதர்களோடு நாம் நட்பு பாராட்டவில்லை, இணக்கமாக இல்லை என்றால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணப்ப 50-60 பேர் அந்த கிளையில, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி டெம்பரமெண்ட்ல இருப்பாங்க. எல்லாரும் சகிச்சுதான் போகணும். ஒரு முறை எங்க மேனேஜர் வந்து, ஒரு லேடி மேனேஜர், இன்னொரு சக ஊழியர் அவரை சொன்னாருன்னு சொல்லி இவங்க ஏதோ வேலை போயிட்டாங்க. இது செய்திங்களே, யார் சொன்னாங்க மேடம் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. யார் என் ஃப்ரெண்டு? அவன் என் ஃப்ரெண்டு, நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. நீங்க எப்போ அவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, அதான் உன் ஃப்ரெண்டு நினைச்சிட்டேன். அது ஒரு நரி, கடிச்சிரும். அதனால நடி இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, நாம பாதுகாப்பா இருக்கணும். அதனால அது மேலோட்டமான ஒரு பிஹேவியரை தவிர தட்ஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. அப்படியே ஆச்சரியம் பார்த்தாங்க, இப்படி ஒரு விளக்கத்தை நான் கேட்டது இல்லையே அப்படின்னாங்க. அதுதான், வேற வழி இல்லை. ஒர்க் பண்ற இடத்துல வந்து யார்கிட்டையும் நான் பகைமை பாராட்ட முடியாது. ஏன்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சல் வரும், டென்ஷன் வரும், ஏன் வேலை கெட்டு போயிடும் இல்லையா? ஒருத்தர் நீங்க பகைமை பாராட்டீங்கன்னு சொன்னா அவனை போக வர பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல் வரும். அது நம்ம வேலையை கெடுத்துரும், நம்ம நிம்மதியை கெடுத்துரும், நம்ம பிபி ஏத்திரும். ஆனா விட்டு கொடுத்தாவது, மன்னிப்பு கேட்டாவது, தாழ்ந்து போனா பரவாயில்லைங்க, நம்ம உடம்பு நல்லா இருக்கும், நம்ம மனசு நல்லா இருக்கும், நாம் செய்யற வேலை பர்ஃபெக்டா சீக்கிரமா முடிச்சிடலாம். இப்படி ஆய்ந்து பார்த்து சுயநலத்தை மையம் கொண்டாவது சமுதாயத்திலே தொழில் செய்கின்ற இடங்களில் எல்லாம் ஒரு இணக்கமாகத்தான் வாழ்ந்தாக. நட்பு வேற, இணக்கம் வேற. எனவே தொழில் துறையிலே, கடமையிலே அன்றாட நம்மோடு தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்தித்தான், வாழ்த்துற போது அவங்க மாறிடுவாங்க என்று எதிர்பார்க்கிறோம். அவன் மாறுறானா இல்லையோ, நம்ம மனசுக்கு சந்தோஷம் இருக்கும்.
வாழ்த்தின் முக்கியமான பயன் என்ன என்றால், நம் மனதிலே துவேஷம் இருக்காது, நம் மனதிலே பொறாமை, போட்டி, வஞ்சம் இருக்காது. நம்முடைய மனதிலே அன்பு இருக்கும், கருணை இருக்கும், நிறைவு இருக்கும், சாந்தம் இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பு தரும். ஸோ வாழ்த்தி மாத்திரலாம் அப்படின்றது பெரும்பாலும் நினைக்கிறாங்க. அவரை வாழ்த்தினாங்க, அவரை மாத்திரலாமா? நீங்க எவ்வளவு மாறி இருக்கிறீங்க? நீங்க வாழ்த்து அவரை மாத்துறது இருக்கட்டும், முதல்ல நீங்க எவ்வளவு மாறி இருக்கிறீங்க அதை பாருங்க. அப்ப தன் வாழ்த்து சொல்லி நம்மைய மாத்திக்க முடியாத போது நாம வாழ்த்து அடுத்தவங்க மாத்துறதா? எல்லாம் இப்படித்தான் நினைச்சுக்கிறோம். வாழ்த்தினா மத்தவங்க மாறிடுவாங்க, வாழ்த்தினா ஒரு காரியம் நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வாழ்த்தினால் இயற்கை ஒத்து போவதுன்னு அர்த்தங்க. வாழ்த்து என்பது இயற்கை ஒத்து போவதுன்னு அர்த்தம், சமுதாயத்தோடு ஒத்து போவதுன்னு அர்த்தம். அப்ப வாழ்த்துகின்ற போது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்றால், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இது வளர்ச்சி பெறும், மேன்மை பெறும். அடுத்த முக்கியமான அம்சம் எதிரிகளை வாழ்த்துவது. இன்றைக்கு இந்த திரைப்படங்களை பார்த்து 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 எனக்கு பிடிக்கல அப்படிமா. அப்படி என்ன அர்த்தம்? அவன் கொன்னுன்னு அர்த்தமாமா. அப்ப இவருக்கு பிடிச்ச மாதிரிதான் எல்லாமே இருக்கணும். இது மாதிரி தான் இந்த அறிவுகட்ட பண்பாட்டை கெடுக்கின்ற திரைப்படங்கள், சின்னத்திரை நாடகங்கள், இவற்றெல்லாம் பார்த்து 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 சமுதாயம் எவ்வளவு கெட்டு கிடக்குன்னு தெரியலைங்க அதுக்கு. அதாவது ஒரு முறை என் அலுவலகத்துல லேடிஸ் ஒரே டைனிங் ஹால் தான், உணவு அருந்துகின்ற நேரத்துல பக்கத்துல லேடிஸ் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னம்மா அவ்வளவு பெரிய ஜோக் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், இவங்க அந்த பொண்ணு சொல்லுது, போன வாரம் லீவில் போயிருந்தேன், எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ். அப்புறம் பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தோம். அடுத்த நாள் வந்து காலை டிஃபன் பரிமாறும் போது அந்த பொண்ணு தலைவலையுடைய இப்படி திரி போட்டிருந்தான். நான் வந்து இது கூட உங்க அம்மா சொல்லி தரலையா, இலையை இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாங்க. உடனே நான் கேட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுமாம்மா அப்படின்னா. எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்க அம்மா சொல்லி வளர்த்துருக்குறாங்க அப்படின்னா. இல்லம்மா உனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு. ஆமாம்மா உனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு. என்னது அப்படின்னாங்க. இல்ல, புதுசா ஒரு பெண்ணு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, அண்ணியாக, உங்களுக்கு அண்ணி, உங்க அண்ணனுக்கு மனைவியாக வந்திருக்கிறாங்க. உணவு பரிமாறுகின்ற போது பதட்டத்திலேயோ ஏதோ ஒரு இதுல இலையை திருப்பி போட்டிருப்பாங்க, தலைவாழையில இலை திருப்பி போட்டிருப்பாங்க. அதை இப்படி திருப்பி போட்டுட்டு சரியா போச்சு. இதுல என்ன பிரச்சனை? இதை வச்சு உங்க அம்மா இப்படித்தான் வளர்த்தாங்களான்னு கேட்டா, அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும்ன்றதை உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி தரலையான்னு கேட்டேன். இல்லையா? அந்த வார்த்தையை கேட்ட அந்த புது பெண் மனசு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, அடுத்து உன்னை எப்ப பாக்குற போதும் பகையாத்தான் பார்ப்பாங்க. இதுதான் நியதி. எனவே அன்பை தந்தால் அன்பை பெறலாம், பகையை தந்தால் பகைத்தான் திரும்பி வரும். இது மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? இந்த பஞ்சு டைலாக்கு, டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது, இது பொழுதுபோக்கு கிடையாது. எல்லாம் நமக்குள்ள போய் பதிந்திருக்கும். அந்த சூழ்நிலை வருகின்ற போது அதே டைலாக் பர்ஃபெக்டா வெளிவரும். இது எத்தனை நாடகங்கள் இந்த டைலாக் பார்த்திருப்பாங்க. அதனால் சமுதாயத்திலே எதிரிகளை வாழ்த்துவது என்பதே இன்றைக்கு கிட்டத்தட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனா குடும்பத்திலே மற்ற எதிரியாத்தான் பார்க்கறாங்க. கணவன், மனைவி, குழந்தைகள், சம்பந்திகள் ஒவ்வொருத்தரும் எதிரியாத்தான் பார்க்கறாங்க. ஏன் இந்த பகைமை? இதையே நீக்காத போது எப்படி இவங்க போய் துன்பத்தை தரக்கூடிய இன்னொரு எதிரியை வந்து வாழ்த்த போறாங்க, சகிச்சுக்க போறாங்க?
எல்லா மகான்களும் விரோதிகளை மன்னிக்க வேண்டும் என்றுதான் சொல்றாங்க. உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் உதாசீனப்படுத்துவதற்காகவும் ஜபம் செய்யுங்கள் என்றார் இயேசுபிரான். ஏன்னா எப்படி விறகை நெருப்பு எரித்து விடுகிறதோ, நெருப்பு பிடிச்ச விறகு சாம்பலா போகும். அது போல முரண்பட்ட அலைகள் நம்முடைய நன்மைகளை எரித்துவிடும், நம்முடைய உடல் நலத்தை சாம்பலாக்கிவிடும். அதனால் நீரை கொண்டு நெருப்பை அணைப்பது போல அன்பை கொண்டு பகையை அழித்துவிட வேண்டும். அன்புதான் எல்லாவற்றுக்கும் உற்ற துணை. யார் நமக்கு துன்பம் செய்தாலும் அவருக்கு நன்மையே செய்ய வேண்டும். அதாவது இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு யார் துன்பம் கொடுக்குறாங்க? எதிரி பகைவன் நினைக்கிறோமே. ஒரு துன்பத்தை செய்ததால் அவனை பகைவன் நினைக்கிறோம் இல்லையா? ஏன் நமக்கு அது செய்யறாங்க? ஏன் இந்த துன்பத்தை நமக்கு விளைவிக்கிறாங்க? இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவ பெருந்தகை. இடுக்கண் வருங்கால் நகுக. இப்ப இடுக்கண் எப்போ வரும்? யாரோ ஒருத்தர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற போது, ஒரு ஒரு வன் சொல் சொல்லி மனசை துன்புறுத்துகின்ற போது நமக்கு உடல் வருத்தமோ மன வருத்தமோ வரும். இப்ப ஏன் நேர்ந்தது யோசிச்சு பாருங்க. கண்ணதாசன் அழகா சொன்னார், துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லிவிட்டா வலுவரும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் ஓடி வரும் சிரிப்புன்னாரு. நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க இடுக்கன் வருங்கால் நகுகான்னு. அவன் பண்ண கஷ்டத்துல என் உடம்பு படுற அவஸ்தையில, மனசு படுற வருத்தத்துல எங்க போய் சிரிக்கிறது? இயல்பு என்றால் மகிழ்ச்சி சொல்றாங்க, உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில். யாருடைய பகைவன் என்றால் முதல் பகைவன் உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. வேற யாரும் பகைவனே கிடையாதுங்க. வேற யாரும் நமக்கு பகையே கிடையாது. அதாவது தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தலே மேன்மைக்கு வழிவகுக்கும். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு நலமே செய்க. வலு சொன்ன மாதிரி, இன்னா செய்தார்க்கும் இனிவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு நலமே செய்க என்றார் மகர்ஷி அவர்கள். ஏன்னா நம்முடைய தீவினையின் காரணம் தான் நமக்கு வந்து சேர்கின்ற எதிரிகளும் பகைவர்களும். அவங்க துன்பத்தை தான் செய்வாங்க. அப்போ நம்முடைய தீய வினையை நமக்கு ஒரு துன்பத்தை தந்து இனிமேல் அவன் சுமக்க போகிறான். இனிமேல் அவன் சுமக்க போகிறான். ஒரு முக்கியமான ரகசியம் பாருங்க. நம்முடைய உறவும் நட்பும் நம்முடைய புண்ணியத்தை தான் பங்கு கொள்வார்கள். நம்முடைய உறவும் நட்பும் நம்முடைய புண்ணியங்களைத்தான் பங்கு கொள்வார்கள். ஆனால் பகைவனோ எதிரியோ நம்முடைய பாவத்தில் பங்கு கொள்கிறான், நம்முடைய பாவத்தில் பங்கெடுக்கிறான். இதுவரை நான் சுமந்து வந்த பாவத்தை, எனக்கு ஒரு துன்பத்தை தந்து இனிமேல் அவன் சுமக்க போகிறான். அப்போ புண்ணியத்தை பங்கு போடுறவங்களுக்கே நாம இணக்கமா இருக்கிறோம், நட்பு பாராட்டுகிறோம், எல்லாம் செய்கிறோமே. பாவத்தை பங்கு கொண்ட ஒருவனுக்கு நாம் கெட்டது நினைக்கலாமா?
இதை மட்டும் நினைச்சு பாருங்க. எதிரிகளை வாழ்த்தி கொண்டே இருக்க தோணும், வாழ்த்தி கொண்டே இருக்க தோணும். என்னுடைய கர்மாவை, என்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கான். ஒரு துன்பத்தை, ஒரு பாவத்தை என்னிடத்துல இருந்து நீக்கி விட்டான், எனக்கு நன்மை செய்திருக்கான். ஆத்ம நண்பன். எதிரி என்பவன் என்னுடைய ஆத்ம நண்பன், என் ஆத்மாவை சுத்தப்படுத்துகின்ற நண்பன். எனவே உறவும் நட்பும் புண்ணியத்தில் பங்கு கொள்ளும், எதிரிகளே பாவத்தில் பங்கு கொள்கிறார்கள். என்னுடைய பாவத்தை அவர்கள் சுமக்கப் போகிறார்கள். அதனால் மனதார வாழ்த்தலாம். யார் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவரை தான் அன்போடு கருணையோடு மனதார முழுமையாக வாழ்த்தலாம். ஏன்னா அவன் என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றான். சரி, அடுத்தது உலகத்தை வாழ்த்துக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏன் உலகத்தை வாழ்த்துகிறோம்? ஏன் வாழ்த்த வேண்டும்? இப்போ என்னதான் அரசாங்கம் சரியில்லை, 1008 கலவரங்கள், அது இது பிரச்சனைகள் என்றெல்லாம் நம்ம குறை சொல்லிக் கொண்டே இருந்தாலும், உக்ரைன் நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் செத்துருப்பாங்க. அது நமக்கு நிகழலையே. அப்ப சமுதாயம் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன இந்த சொத்து கணக்கு ஒண்ணு வந்துருச்சுங்க, பணம், அதை பிடுங்குவதும் அதிகாரம் பண்றதும் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணமே தவிர, இப்போ நம்முடைய குழந்தைய ஒரு மருத்துவராக படிக்க வச்சு மருத்துவராக சர்வீஸ் பண்றாரு, டாக்டர். நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்ப்பாரா? அதுவே அவருக்கு வாழ்நாள் முழுவதும் போதுமா? அப்ப யாருக்காக வைத்தியம் பார்க்கிறார்? சமுதாய மக்களுக்காக. இப்போ அவருக்கு ஃபீஸ் கொடுக்குறோன்றதுனால தான் என்ன காசு வாங்குறான், கொள்ளடிக்கிறான் சொல்றோம். ஆனா நமக்கு நோய் தீர்க்கின்ற நன்மை செய்கிறார் என்று இந்த கோணத்துல பாத்தீங்கன்னா அவரை வாழ்த்துத்தானே தோணும். எனவே எல்லோருமே ஒத்து உதவி வாழ்வதுதான் சமுதாயம், உலகம். நாம் மட்டுமே தனித்து வாழ்ந்துவிட முடியாது. அதனால் உலகத்தை சார்ந்தே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது, சார்பு வாழ்க்கை தான். அதனால்தான் நம்ம கஷ்டம் வரும்போது உடனே யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பார்க்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கும்போது திமிரு பேசலாம், எவன் எனக்கு தேவையில்லை, செத்த கூட எவனும் வர வேண்டாடா, நானே பார்த்துக்குவேன், நீயே போய் படுத்துக்குவியா சமாதியில? சார்பு வாழ்க்கை தான், அதான் விதி. ஏனென்றால் இறைத்தொகை சார்ந்துதான் விண் இயங்குதுங்க, விண்ணை சார்ந்துதான் இயக்கங்கள் இருக்குதுங்க, உணவை சார்ந்துதான் நாம் இருக்கிறோம். எல்லோருமே இன்டர் டிபெண்டன்ட், யாருமே சுதந்திரம் கிடையாதுங்க. ஒருவர் இன்னொருவரை நம்பித்தான் சார்ந்துதான் வாழ்கிறோம். ஸோ இன்டர் டிபெண்டன்ட். அதனால் இந்த சமுதாயத்தை வாழ்த்தி வாழ வேண்டும். எல்லோரும் நன்றாக இருந்தால்தான் நாமும் நன்றாக வாழ முடியும். ஒரு நாடு முழுவதும் நிறைவாக இருந்தால்தான் நாமும் நிறைவாக வாழ முடியும். அடி தடி பகை யுத்தம் என்றால் உயிருக்கு உத்தரவாதம் எங்க, வாழ்க்கைக்கு உத்தரவாதம் எங்க, சொத்துக்கு உத்தரவாதம் எங்க? இருக்காது. எனவே இது எல்லாம் புரிந்து வாழ்வதற்காகத்தான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், அதை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பிலே சிறப்பான இந்த சிந்தனோரி ஐயா நமக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பிலே நாங்கள் சிந்தனைகளை பல தடவைகள் கேட்டிருந்தாலும் ஐயாவுடைய சிந்தனையுரை சிறப்பாக இருந்தது. ஐயாவுடைய விளக்கங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது. மிக்க நன்றிகளையும். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பெறுமாறு விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை ஒரு வளமை போல இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஐயா. ஆனா இந்த வாழ்த்தும் பயனில் சில இடங்கள்ல ஒரு மன அங்கலாய்ப்பு இருக்குது. அதுக்கு எப்படி வாழ்த்தும் பயணம் நீங்க இப்ப சொன்னதை கவனிச்சு கொண்டு வந்தபடியா கூடுதலா கொஞ்சம் மனசுல பட்டது கேட்கலாமோ உண்டு. ஐயா, இந்த டாக்டர் மேரை பற்றி குறிப்பிட்டீங்கள். அவங்க உண்மையில உதவி செய்யறாங்க எங்களோட நோய் சுகமாகறதுக்கும் இருக்கும். ஆனா நாங்க எவ்வளவுதான் எக்ஸசைஸ் அதுகள் எல்லாம் உடல் பயிற்சி எல்லாம் செய்து இருந்தாலும் சில வயசாகிறதால சில நோய்கள் அங்கேயும் இங்கேயும் வந்துருது. ஆனா இப்ப பார்த்தா வைத்தியர்கள் எல்லாம் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. சில வைத்தியர்களுக்கு மேல முடிஞ்சு வரும். அந்த சில வைத்தியர் பணத்தையே குறியா வச்சிருக்கிறாங்க ஐயா. அதனால என்ன ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா சில பரிசோதனைகள் எல்லாம் உண்மையில தேவையில்லைன்னு அதை அவங்க சொல்லிக்கல. இந்த பரிசோதனை நீ செய்யாட்டி நாளை கிளம்பி நடக்க முடியாம போடும், கட்டிலேயே படுக்க வேண்டியதா வந்துடும் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வெளியில அதை விசாரிச்சு பார்த்தா சில பரிசோதனை எல்லாம் அது உண்மையில ப்ரீகாஷன், அந்த எதிர்காலத்துல வரக்கூடும் ஒரு நேரம்ன்றதுக்காண்டியும் இல்லாட்டி அவர்கள் தங்களுடைய அந்த தகவல்களை வச்சிருந்து அதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்காண்டியும் வச்சிருக்கிறதுக்காண்டி சில பரிசோதனைகள் செய்யணும். அதால பணம் போறதுங்கிற கையில இருந்து தான் போகுது. அப்ப சில நேரங்களில் அதை நெக்கல அவர்களை வாழ்த்துறதுக்கு வர்ற மனநிலை கொஞ்சம் சரியான குறைவா இருக்குது. அதுக்கான விளக்கத்தை இல்லாட்டி அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்ன்ற ஒரு புத்திமதி சொன்னீங்கன்னா நன்றா இருக்கும் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது மருத்துவர் மட்டும் இல்லைங்க, அரசியல்வாதிகள், தொழில் ஒரு பொருள் விற்பவன் கூட வாங்குற விலைக்கு சில மடங்கு அதிகமாக வச்சு தான் விற்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வியாபாரிகள், அரசியல்வாதிகள், இப்படி மருத்துவர்கள், சேவை நிபுணர்கள் எல்லா இடத்துலையும் எவ்வளவு நம்ம அடுத்தவங்கிட்ட இருந்து பிடுங்க முடியுமோ அதை பிடுங்கி நமக்கு சொத்து சேர்ப்பது என்பதுதான் நீதியா இருக்கு. இதுல அறம் சார்ந்து தர்மம் சார்ந்து வாழ்பவர்கள் என்பது மிக குறைந்த எண்ணிக்கை தான். இப்ப மருத்துவர்களே மிக குறைந்த கட்டணம் வாங்கி மருத்துவம் செய்யறவங்க எங்கோ ஒருத்தர் தான் பார்க்க முடியும். ஆனா பரவலாக நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாத டெஸ்ட் எடுக்க வச்சு அதுல காசு பார்க்கற, அதுல ஒரு கமிஷன் வர அவருக்கு, இப்படித்தான் இருக்கிறாங்க. அதே போல அரசியல்வாதிகள் லட்சக்கணக்கான சொத்துக்கு சேர்த்த பிறகும் கூட இன்னும் லஞ்சம் மூலம் பண்ணத்தான் இருக்காங்க தவிர, போது இதுக்கு மேல நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போறோம், இனிமேலாவது மக்களுக்கு நல்லது செய்யலான்ற எண்ணம் சாகிற வரைக்கும் வரமாட்டேன்றது. அதே போல தொழில்துறையில விரிவு பெற உலகம் முழுவதும் பிரான்ச் ஓப்பன் பண்ணத்தான் பார்க்கறாங்களே தவிர, போதும் இதுக்கு மேல நம்ம இடத்துல தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊதியம் கொடுக்கலாம், விலை குறைச்சி நியாயமான லாபத்துல வைக்கலாம், அப்படி ஒரு மாற்றம் வருவதே கிடையாது, வராது. ஏன்னா போதும் என்ற மனசு யாருக்கு வரும்? வாழ்க்கை பற்றிய புரிதல் உள்ளவர்களுக்கு மட்டுமே அது வரும். அந்த புரிதல் 99.999% கிடையாது. உலக மக்களிலே இவ்வளவு பேருக்கும் புரிதல் கிடையாது. எங்கோ நம்மை போல ஒரு சிலர் தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு வறுமை நமக்கு ஏற்புடையதல்ல. அதே போல அளவுக்கு அதிகமான வளமையும் நமக்கு ஏற்புடையதல்ல. ஓரளவுக்கு மேல வந்தா சரி, யாருக்காவது உதவி செய்யலாம் அப்படின்றது நம்முடைய எண்ணமாக இருக்கும்.
ஸோ இதை சமுதாயத்தில் வாழ்கின்ற போது இதெல்லாம் நம்ம தீர்க்க முடியாது. எதிர்த்து விளக்கம் சொல்லி யார் கேட்க போறோம்னு சொல்லுங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படித்தான் இருக்கும் உலகம். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? வாழ்ந்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. அப்பையோ பார்க்க போனா நாங்க வாழ்க வளமுடன் எங்களை அமைதிப்படுத்தி கொள்ற கூடியதை நாங்க செய்யக்கூடிய எங்களுக்கு அவ்வளவுதான். செய்யக்கூடிய நன்மையா இருக்கும். அவ்வளவுதாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மருத்துவர்கிட்ட போகும்போது ரொம்ப டெஸ்ட்டுக்கு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஏதோ இருக்கிறதுக்கு வழி தெரியாம இருக்கிறது ஊசி போடுங்க, மருந்து கொடுங்க, போதும். எப்படி ஒன்றா சாக போறோம், நாளைக்கு இப்போ செத்த என்ன, நாளைக்கு செத்த என்ன என்று சொல்லிட்டோம்னா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்ப்பான். நாம எப்படியாவது காப்பாத்துக்கு டாக்டர் சொன்னா அவன் 1008 வைத்தியம் தான் பார்ப்பான். இல்லைங்களா? உண்மைதானே ஐயா. இப்படி சொல்றவங்க யாராவது பாக்குறோம் நம்ம? வலி கஷ்டமா இருக்கும், வலிக்காம இருக்க மட்டும் ஏதாவது ஊசி போடுங்க, மருந்து கொடுங்க, போதும் டாக்டர். வியாதியெல்லாம் குணப்படுத்த வேண்டாம், போதும், வாழ்ந்தாச்சு, போய் சேர வேண்டியது. வியாதி வந்தா தானே போக முடியும் என்று ஏற்றுக்கொள்கிற மனிதன் எங்க யாராவது பாக்குறோமா? இல்ல. அப்புறம் அவங்கள சொல்லி வைத்தியரை சொல்லி என்ன பண்றதுங்க? அதுல கூட பாருங்களேன், வியாதியை துடிக்கும் போது எப்படியாவது காப்பாதுங்க டாக்டர்ன்றான். அவன் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்து இதுல எல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு கடைசியில இதுதான் இதனுடைய காரணம் கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சை செய்யும் போது பில் வரும்போது சொல்றான், தேவையில்லாம 1008 டெஸ்ட் எடுத்துட்டான் சார்ன்றான். தேவை இருக்கா இல்லையான்னு நான் இப்ப சொல்ல முடியும்? மருத்துவம் படிச்சவங்க அவங்க, இல்லையா? அது தேவை இருக்கா இல்லைன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? அப்போ உள்ள போகும்போது எப்படியாவது காப்பாத்து டாக்டருங்கிறோம், வெளியே வரும்போது தேவையில்லாம டெஸ்ட் எடுத்துட்டான்றோம். இப்ப எது சரி, எது தப்பு? மெடிக்கல் பில்ல பார்த்தவனே மனம் மாறுது ஐயா. அதுதான். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்து தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. இப்போ இந்த ஜனா ஐயா பேசின அதுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து சொன்னால், கனடாவில் இந்த டாக்டர்ஸை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் அவரை போல தான். அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு என்ன சொன்ன என்னுடைய அனுபவம் என்று சொன்னால், இப்போ நான் ஒரு கண் செக் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறது 3 இயர்ஸாக போகிறது. அவர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்டை போய் அவள் வந்து ஏதோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலிஸ்ட்டோட அனுப்பி அவர்கிட்ட 3 இயர்ஸ். எப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்குமே ஒன்றும் இல்லை, பேருந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, ஆனால் சொன்னதான் பயம் வந்துடும். அப்போ அவங்க வந்து ஒரு வருஷத்தில் 6 தரம் ஒரு 3 டெஸ்ட் 3 கொண்டேஜஸ் தான் நடந்து பேருந்து. அதுக்கு பிறகு 6 மாதம் அப்படி ஒரு வருஷத்தில் 6 தரம் போக வேண்டி இருக்கும். போகைக்கு அப்படி எல்லாம் செக் பண்ணி ஓகே, வெரி குட் நார்மல். அப்படி போகும்போது பார்த்தா அங்கே நாங்கள் 15-20 பேர் இருப்பினோம். 2 வருஷம் போய் எனக்கு அந்த 15 பேரையும் பார்த்தா ஒரு கஸ்டமர்ஸ் மாதிரி. நான் யோசிச்சு பார்த்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க முதலே பட்ஜெட் பண்ணி போடுவாங்க, இந்த வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ காசு எடுக்கணும் என்று சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸுக்கும் அவங்களே ஏற்கனவே பிளான் பண்ணி போட்டு கூப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. இப்போ அது புரியுது. ஆனால் அது வந்து இந்த ப்ரொவின்ஸ் பே பண்ணுறபடினால அந்த எங்கள்கிட்ட கையால் காசு போகாதபடினால அது நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இல்லை. அப்போ கடைசியில் நான் அப்படி இப்படி யோசிச்சுட்டு கடைசியாக என்ன செய்கிறோன்னு சொன்னால், அந்த கவர்மெண்ட்லேயே வாழ்க்கை வளம்னு வாழ்த்தி விட்டுறாது. என்ன டாக்டர்ஸே மாற்ற அவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு தெரியுது. அந்த எங்கள்கிட்ட கையால் காசு போகாதபடினாலே அந்த நோன்றது இல்லை சொல்லி அது ஒரு அனுபவம். அப்போ இது ஐயா பரவாயில்ல நடக்குது ஐயா. நான் அது நீங்கள் குறிப்பாக சொல்லிட்டீங்க, 99.9% வந்து ஆசைப்பட்டு அப்படி தான் போகிறாங்கன்னு சொல்லி. அடுத்த இந்த கேள்வி என்று சொன்னால், ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னீங்கள் உங்களுடைய கிராண்ட் சன் 4ஆம் 5ஆம் படிக்கிறவரை பற்றியும் நீங்கள் 6ஆம் வகுப்பில் ஏபிசி படித்ததை பற்றியும் சொன்னீங்க. சொல்லிட்டு ஒரு கருத்தை சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால், அப்போ இப்போ அவங்களுக்கு நான் புத்தி சொல்ல போகிறதுன்றா என்ன மாதிரி? அதாவது வந்து அப்படி நீங்கள் என்னத்துக்காக சொன்னீங்கன்னு சொன்னால், பிள்ளைகளை வளர விடுங்க, அவங்களே வளருவாங்க, விட்டுடுங்க, அப்படி தான் அவங்களுடைய அதன் என்னுடைய கேள்வி என்ன சொல்லி சொன்னால்,
வாழ்க்கை அனுபவம் என்று சொல்லி இருக்குது. அனுபவம் என்று சொல்லி இருக்கும்பொழுது என்ன சொன்னால், இப்போ 4ஆம் வகுப்பு அவர் வந்து கம்ப்யூட்டர் அந்த அதில் எக்ஸ்பர்ட். அது எனக்கு எந்த கிராண்ட்சனும் அப்படித்தான் எல்லாம். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு வந்து உங்களுக்குள்ள அனுபவங்கள் இதுவரை கிடைச்ச அத்தனையும் அவ்வளோ அனுபவம் வந்து கிடைக்கிறதுன்ற அவைக்கு அவையால் எப்போ முடியும், இந்த ப்ராப்ளம் முடியுமான்னு இருக்கிற ஒரு கேள்வி. அப்போ அவை வந்து என்னதான் படித்து கொண்டு போனாலும் அந்த உங்கள்கிட்ட அந்த அனுபவம் அதில் இல்லாட்டி அதை வாழ்க்கை எப்படி போகும்ன்றது அது தெரியாது. அப்போ அவைக்கு நீங்கள் வழிகாட்ட வேணுமோ இல்லையோ, கைட் டைம். சரியா ஐயா? அப்போ நீங்கள் ஏதோ அவர்கிட்ட கருணை வினைப்படி அவர் வருவார் அப்படின்னு சொல்லி விட்டுட முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ இல்லை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் விளக்கம் ஒன்று அதுக்காகத்தான். அப்போ அப்போ அவங்களெல்லாம் வந்துடுவாங்க, அப்படியே விட முடியாது. விட முடியுமா? முடியாது. என்னய்யா? ஆமா. ஓ, அப்போ நீங்கள் அதில் சொன்னதை கொஞ்சம் விளக்கம் பண்ணணும் ஐயா. நீங்கள் அதில் அதாவது இப்போ குழந்தைகளை வந்து அப்படியே பொத்தி வளர்த்து கைட் பண்ணி நான் தான் வளர்க்குறேன்றது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நம்ம இருக்கிற ஊர் தானே. ஆமையா. ஆனா இப்போ ஸ்கூலுக்கு போற பெண் பிள்ளைகளே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு செய்திகள், தினசரி செய்திகள் வருது. இந்த பள்ளி அந்த பள்ளின்னு. அப்ப இவ்வளவு ஒழுக்கத்தை இத்தனை தலைமுறை கத்துக் கொடுத்துருக்கிறீங்க, எப்படி இவ்வளவு இன்னும் பாவம் பெருகுகிறது இல்லையா? பள்ளி ஆசிரியரே மாணவி பாலியல் குற்றம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த ஆசிரியர் வளர்த்த அம்மா அப்பா என்ன பண்ணிருந்தாங்க? இந்த ஆசிரியர் எந்த பள்ளியில படிச்சு ஒழுக்கத்தை கத்துக்கிட்டாரு? இப்ப இதே குற்றம் இங்க இருக்கான்னு பாருங்க. அமெரிக்காவில் இருக்கா, கனடாவில் இருக்கா பாருங்க. இல்லையா? அப்படின்னு பொழுதுக்கே அந்த பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா கைட் பண்ணிட்டு இருக்க முடியாதா? கைட் பண்ணல, வற்புறுத்தி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இதை செய்யாதே செய் என்பதுதான் வளர்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. என்ன நன்மை தீமை, இந்த காரியத்தினை செய்தால் இன்னென்ன துன்பம் வரும், இன்னென்ன நன்மைகள் வரும், விலைக்கு சொல்லிடுறாங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். விளங்குது ஐயா, விளங்குது. அப்போ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த தாய் தந்தைக்கும் கண்ட்ரோல் பண்ண தெரியுமே தவிர விளக்கம் சொல்ல தெரியாது. புரிஞ்சுது ஐயா. இதைத்தான் இந்த முட்டாள் இன்னொரு முட்டாள் வளர்க்குறான். அம்மா உனக்கு விவரம் தெரியாது. இல்லை ஐயா, நீங்க சொல்ல புரியுது ஐயா. என்ன சொன்ன ஐயா, நாங்கள் வளர்ற காலத்துல எல்லாம் அதே பிரச்சனை தான். அடி நடக்கும், ஆனால் எங்களுக்கே விளங்காது என்ன அடி நடக்குதுன்னு சொல்லி. ஒரு தவறு செய்யும் போது நான் நல்லா அடிக்கும், ஆனால் அந்த தவறை பற்றிய ஏண்டா செய்கிற அந்த விளக்கங்களுக்கு தர்றதுக்கு பேர். ஏன்னா அடிப்படையில் எந்த உயிருக்கும் துன்பத்தை நேசிக்கின்ற தன்மை கிடையாதுங்க. ஆபத்தை சந்திப்பதற்கு எந்த ஜீவனும் விரும்பாது. இதான் பேசிக். அப்போ நம்முடைய குழந்தைகள் ஒன்று செய்வது சரியில்லை என்றால், இது செய்தால் என்ன வரும், செய்யலைன்னா என்ன வரும், ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. சரி, தெரியுது ஆனா என்னால செய்ய முடியல, தப்புன்னு தெரியுது ஆனா செய்ய முடியல, செய்யாம இருக்க முடியல, சரின்னு தெரியுது ஆனா செய்ய முடியல. இதுக்கு காரணம் என்ன? அதுல உள்ள கவர்ச்சி. இப்போ செல்போன்ல தான் 4 பேர் உட்காந்துருப்பாங்க, கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. என்ன காரணம்? அவனுக்கு கவர்ச்சியான விஷயங்கள், அவனுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கும். இப்ப என்ன சொல்றோம்? இது இப்போதைக்கு தேவையில்லை, இது இந்த ஜெனரல் நாலேஜ் அவசியம்தான் என்றாலும் கூட இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த வயசுக்கு என்ன ஜெனரல் நாலேஜ் இருந்தால் போதும், அது மட்டும் போதும். எல்லாவற்றையும் இப்பவே கத்து முடிக்க முடியாது. கூகுள்ல யூடியூப்ல கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறது என்பது சாத்தியம் இல்லை. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? ஸோ முதல்ல உடம்பு கவனிச்சுக்கணும், மனசை கவனிச்சுக்கணும், அதுக்கான உணவு, உறக்கம் இதெல்லாம் சரியா இருக்கணும். அதன் பிறகு பள்ளி கல்வி, அதனுடைய ஹோம்ஒர்க்கு, அதுக்கப்புறம் இதுக்கு நேரம் இருந்தால் இதை செய்யலாம். இதுக்கு டைம் எடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே பாதிக்கப்படும்.
என்று விலக்கி சொல்லணுமே தவிர வன்முறையில எதையுமே திருத்தியதாக சரித்திரமே கிடையாதுங்க. புரியுது ஐயா. நல்ல தெளிவான விளக்கம் ஐயா. சுருக்கமாக சொன்ன ஐயா, அந்த பிள்ளைகளை கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவு வந்து பேரண்ட்ஸுக்கு போதும். அதுன்னு சொன்னால் அவர் பேரண்ட்ஸும் வந்து அறிவை தேடிக்கொள்ள இல்லை, அவர்கள் வந்து அவர்களுடைய அட்டென்ஷன்லாம் வேறு எங்கே போய் கொண்டிருக்குது. ஆமா ஆமாய்யா, நீங்க சின்ன குழந்தைக்கு செல்போன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நெட்ல பாக்குறேன்னு சொன்னா எப்படி தடுப்பீங்க? உண்மையா, தட்ஸ் ரைட். இது இல்லாம நாம வளர்ந்தோம் இல்லையா? ஆமாய்யா, ஆமாய்யா. தெளிவான விளக்கம் ஐயா. இப்படித்தான் நம்ம வந்து எதையுமே சேர்த்தூக்கி பார்க்கணுங்க. ஒரு விஷயத்தை வந்து அட்வைஸ் பண்றது ஈஸி கிடையாது. ஒருத்தருக்கு ஒன்னு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்ம ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டியிருக்கும். சும்மா டிக்டேட் பண்றதுக்கு ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிரட்டிட்டே இருக்கலாம், அதை பண்ணு எதை பண்ணுன்னு டிக்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு அறிவுரை சொல்லணும்னு சொன்னா அது சொல்வதற்கு முன்பு நாம ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படியே யோசிச்சு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிட்டாதான் உண்டு. ஏத்துக்கலன்னா, ஃபாலோ பண்ணலன்னா, ஸோ யாராத்தான் இருக்கும் பாருங்கய்யா. இன்றைக்கு வந்து அவங்க மனசு என்ன சொல்றதோ அதை தான் செய்வாங்க இல்லையா? தான் நினைக்காததை யாரும் செய்ய முடியுமா பாருங்களேன். இல்லையா, நானும் இந்த தவறுகளை செய்தது கூட ஐயா இப்ப கணக்கு குறைச்சு கொண்டேன். ஆமா, இப்போ நாம வந்து நம்ம திருத்திக்கணும்னு விரும்புறோம், திருத்திக்கிறோம். நான் பர்ஃபெக்ட் நினைச்சா அவன் எப்படி திருத்திக்குவான்? திருந்திக்க மாட்டான். வாழ்க்கை யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது அனுபவத்துல ஒன்று சொல்றேனே, பக்கத்து வீடு நண்பர் அவர் வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி பக்கெட் வீட்டை வந்து சொந்த வீடு வாடகைக்கு விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிட்டார். அவர் வந்து ஒரு ஆந்திரா பேங்க்ல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் அதுல வந்து ஆபீசரா ஒர்க் பண்றாரு. வாடகை விட்டு போயிட்டார். அவர் ஒரு நாள் வந்து லக்கேஜ் வந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் யாரும் பழக்கம் கிடையாது. அவர் காலையில 9 மணிக்கு வெளியே ஆஃபீஸ் போக மட்டும்தான் வெளியே வருவார். வந்தவொடனே பூட்டிட்டு போயிடுவார். ஈவினிங் 7-8 மணிக்கு வருவார். வந்த கேட் திறந்தோடனே பூட்டிடுவார், உள்ள போவார். அவர் வக்கேட் பண்ண பிறகு என் ஃப்ரெண்டு வந்து இங்க வந்து பாருங்க இந்த வீட்டுன்றாரு. உள்ள போய் பார்த்தா நடந்த உண்மை சொல்றீங்கய்யா. அந்த பெட்ரூம், அந்த ஹால் இருக்கு, அந்த கேட், மெயின் கேட் இருக்குல்ல, அதுல இருந்து நடந்து போற தடம் தெரியுது. அது பெட்ரூமுக்கு போகுது. அங்கிருந்து அப்படி இன்னொரு லைன் புறப்பட்டு பாத்ரூம் போகுது. மற்ற இடம் பூரா ஒரே தூசா இருக்குதுங்கய்யா. இது வழித்தடமாக தெரியுது. மெயின் கேட்ல இருந்து பெட்ரூம் போனது, பெட்ரூம் இருந்து ரெஸ்ட் ரூம் போனது மட்டும் வழித்தடமா தெரியும். மற்ற இடம் எல்லாம் ஒரே தூசு. இப்படி ஃபேன் போட்டு தூங்கிருப்பாரு இந்த ஆளு. ஃபேன் காத்துல தூசு பறந்திருந்தா மூக்குல ஏறி இருக்குமே. இவர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்ல ஒரு ஆபீசர். இவரை வச்சு அந்த அம்மா எப்படி குடும்பம் நடத்துவாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அவனுக்கும் ஒரு மனைவி வாச்சிருக்குது இல்ல. எப்படி இருந்தாலும் வாழ்ந்துடலாங்க ஐயா. ஆனா எது பாராட்டுக்குரியது, எது வந்து தூற்றலுக்குரியதுங்கிறது தான் பக்குவமே அடங்கி இருக்கு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி அவரவர்கிட்ட கர்மாவினே அதேதான். ஸோ இப்படி எல்லாம் இவனை எப்படி வளர்த்திருப்பாங்க, எப்படி பெற்றிருப்பாங்க பாருங்களேன். ஆனா அவனுக்கும் புண்ணியம் வந்து பேங்க்ல ஆபீசரா போட்டு சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கு. அது மாத்தா வாழ்க்கமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கமுடன். வாழ்க வளமுடன். வேறு கைகள் இல்லை, எனவே நாங்கள் முடித்துக் கொள்வோம். இதுவரை நேரமும் வாழ்வியல் பாகம் 72 இந்த தொடர் சிந்தனை உரையிலே வாழ்த்தும் பயணம் பற்றிய தெளிவான விளக்கங்களை தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா,
அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,